வணக்கம், நான் உங்கள் ஷோ 2 வருஷமா உக்ரைன் ரஷ்யா போர் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ அதுக்கு எண்டு கார்டு போடுற விதமா இந்தியாவோட பிரதமர் உக்ரைனுக்கும் போயிருந்தாங்க, ரஷ்யாவுக்கும் போயிருந்தாங்க. பட் இது எந்த அளவுக்கு நிறுத்துறதுக்காக முயற்சின்னு தெரியல. இதான் சாக்குன்ட்டு உக்ரைன் ட்ரிகர் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யாவை. பிகாஸ் ஏன் அது அவ்வளோ பெரிய ட்ரிகரான ஒரு விஷயம், இந்தியா பிரதமரை எதிர்க்கிற மாதிரி இது. பிகாஸ் அவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அமெரிக்கா கொண்டு சொன்னாங்க இந்தியா நினைச்சா இந்த போல நிறுத்த முடியும்ட்டு. அதுக்கு எடுத்து எல்லா ஸ்டெப்புமே உக்ரைன் ஒரே செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம ஆகிடுச்சு. எந்த விஷயத்துல ஆரம்பிச்சுன்னா, ரஷ்யாக்குள்ள போய் உக்ரைன் கைப்பற்றுறது தான் இங்கே ஹைலைட். ஏன்னா ரஷ்யா உக்ரைனை 20% ஆஃப் லேண்டை கைப்பற்றி வச்சிருக்காங்க ரஷ்யா. பட் இது என்ன உக்ரைன் பிரதமர் நினைச்சாருன்னா, அவங்க நம்ம இடத்துக்குள்ள நம்ம இடத்த கைப்பற்றுறதுனால தான் நம்மளுக்கு டிலே ஆகுது. நம்ம ஏன் அவங்க இடத்துக்குள்ள போயிடக்கூடாது? ஏன்னா உக்ரைன்ல இருக்கிற ராணுவம் அப்படியே அங்கே மறுபடியும் ரஷ்யாக்குள்ள போய் அந்த இடத்த மறுபடியும் அவங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரதான் நினைப்பாங்க. ஓகேங்களா? அதனால 3000 உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யாக்குள்ள என்டர் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அப்போ அந்த லேண்டை கைப்பற்றிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கைப்பற்றின அன்னைக்கு நினச்ச மாதிரி உக்ரைனில் இருக்கிற ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கிளம்பி அந்த இடத்துல பிடிக்கிறது வராங்க. பட் அவங்க அன்னைக்கு நைட்டே 3000 சோல்ஜர்ஸ் காலி. அது எப்படி இருக்குன்னு நம்மளே போய் கிணத்துல குதிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நம்ம சோல்ஜர்ஸ் எடுத்துருவாங்க. ஏன்னா ரஷ்யாக்குள்ள போய் ரஷ்யா லேண்டை கைப்பற்றிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் என்னன்னா, அடுத்த நாள் ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க மாஸ்கோ மேலே. பட் அது மாஸ்கோங்கிறது ஒரு கேபிட்டல். ஓகேங்களா? ரஷ்யாவோட கேபிட்டல். அவ்வளோ ஈஸியாக தாக்கிட முடியாது. அதுக்கு முன்னாலே வச்சு ரஷ்யனோட ஃபோர்ஸஸ் அடிச்சுட்டாங்க அந்த ட்ரோன்ஸை. பட் இது என்னன்னா, உக்ரைன் இந்த சைடு இருக்கு, மாஸ்கோ இங்கே இருக்கு. இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி வந்திருக்கு அந்த ட்ரோன். இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆச்சுன்னு தர உங்களுக்கு ஃபோட்டோஸுமே போடுறேன் பின்னால இல்லைன்னா சைட்லலாம். ஏன்னா அந்த 1000 இது ஃபர்ஸ்ட் மீட்டர் 1000 மீட்டர் அது 2வது ட்ரோன் அட்டாக்கு. இதுக்கப்புறம் ரஷ்யா என்ன சொல்லிச்சு, என் ஃப்ரெண்டெலாம் சொல்லியிருந்தாங்க போர் நிறுத்த சொல்லி. அதெல்லாம் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் உங்களுக்கு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ அதை கன்ஃபார்ம் நடக்காது. மொத்த உக்ரைனையும் காலி பண்ணாமல் எங்களுடைய சோல்ஜர்ஸ் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் இது போர் இன்னும் பெருசாக்கின மாதிரி தான். ஏன்னா ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அவ்வளோ பெரிய மிலிட்ரி பவர். ஏன்னா உலகத்தில் 2வது மிகப்பெரிய ராணுவம் ரஷ்யன் ராணுவம். அந்த ராணுவத்தை எதிர்த்து உக்ரைன் நமத்துண்டு நாடு. அதுக்கப்புறம் ஹைலைட் என்னன்னா, உக்ரைனுங்கிறது ஒரு நாடு கிடையாது, அதுக்குன்னா ஒரு உலகமே இருக்கு. பிகாஸ் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், நேட்டோ, யூரோப்பியன் யூனியன் எல்லாமே அங்கே உக்ரைன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரஷ்யாங்கிறது ஒரு நாடு மொத்த உலகத்தையுமே எதிர்த்து நிற்கிற மாதிரி தான் இப்போ ரஷ்யாவுக்கு. அதனால தான் மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஆல்மோஸ்ட் ரஷ்யா சைடு தான் பாசிபிள் ரொம்ப அதிகம். பிகாஸ் இது மொத்த இதுவுமே உள்ளே என்ட்ரு ஆச்சுன்னா கன்ஃபார்ம் உக்ரைன் காலி. ஏன் ஒரே நாள் நைட்லேயே காலி ஆகலாம். அந்த அளவுக்கு இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு உக்ரைன் ரஷ்யா பார்டரில் இருக்கிற ஒரு சிட்டியை ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அதுவும் ரஷ்யாக்குள்ள. ஓகேங்களா? உக்ரைன்ல ரஷ்யாக்குள்ள உக்ரைன் ராணுவம் போய் அடிச்சிட்டாங்க. 34 மாடி இருக்கிற ஒரு பில்டிங்கில் போய் அடிச்சிருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. ஓகேங்களா? பட் இது ரஷ்யா ரொம்ப கொந்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்த நாங்கள் எப்பவும் ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம்னு தெரில, கூட சீக்கிரமாக ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம்னு சொல்லிட்டு ரஷ்யா டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. போக போக பார்ப்போம் இது எந்த இடத்துல போய் நிற்குதுன்ட்டு. அது உங்களை விடைபெறுவது உங்கள் MS ரோஸ். பாய்.